பல காலம் நான் தேடிக்கிட்டு இருந்த பரம விரோதியை சந்திக்க போறேன். சட்டத்தை அவன் ஏமாத்தலாம், சத்தியமா என்ன அவன் ஏமாத்த முடியாது. என் பாசத்தை நாசமாக்குன அவனை பரலோகம் அனுப்பிச்சிட்டு ஜென்ம தண்டனையோ தூக்கு தண்டனையோ நான் அனுபவிக்க போறேன். என்னங்க இது பழிய பாத்தீங்கன்னா ஏன் கதி? எத்தனை நாளா உங்களே நம்பிட்டு இருந்தேனே, எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க பாரு, ஒரு மனுஷன் பெத்தவனுக்கு பிள்ளை, அப்புறம்தான் காதலிக்கு கனவு. பிள்ளையா இருந்து கடமையை முடிச்சிடுறேன், அப்புறம் உயிர் இருந்தா புருஷனாகிறத பத்தி யோசிக்கலாம். இத பாருங்க, கோர்ட்ல அந்த அயோக்கியனை பிடிச்சு கொடுத்துட்டா அவங்க தண்டனை கொடுப்பாங்க. இல்ல, எங்க அப்பனை கொண்டவனை நானே என் கையால தீர்த்து கட்டணும், அதுதான் நியாயம். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க, ஆனா என்னாலதான் எதையுமே சுலபமா நினைக்க முடியும். பழையன்னு இப்படி ஒரு தீர்மானத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்க. நீங்க உங்க எதிரிய கொண்டலைங்க, என்னதான் கொண்டுட்டீங்க, என்ன சாவடிச்சிட்டீங்க. சபாஷ் நல்ல கண்ணு. என்னங்க இதுக்கெல்லாம் போய் சபாஷ் சொல்லிட்டு பூமாலைய கையோட நேர்ல கொண்டாந்து இருக்கிற பக்தியோட பாருங்க, பிச்சு குதறி விடாதீங்க. நல்ல கண்ணு, மான் கிட்ட தாண்டா கஸ்தூரி கிடைக்கும். மான போல கஸ்தூரியும் மானம் உள்ளவன்னு எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, உங்களுக்கு என்ன பத்தி இப்படி தெரியும்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன், வாயம் பின்னால. நல்ல நேரத்துல என்ன கட் கொண்டு வரேன். இங்க வரதுகளையும் போறதுகளையும் பார்த்து பார்த்தே எனக்கு வயசாகி போச்சு. உன்னை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் கேட்டேன். அந்த ஜக்குவை எனக்கு நல்லா தெரியும். முதலாளி, சாராபாய் வீட்டுல உன்னை தள்ளி விட்டவன் அவன் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏதோ ஒரு வஞ்சத்துல உன் வாக்கி அவன் பாழாக்கினான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். முதலாளி, உங்களுக்கு அந்த துரோகியை தெரியும்னா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க. நீங்க செய்யற உதவிக்கு பரிகாரமா எதை கேட்டாலும். முதலாளி, எந்த விஷயத்தை குடிச்சாதான் எனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்றீங்களா? நீ அந்த ஜக்கு வஞ்சம் தீர்க்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஆமா, என் லட்சியமே அதுதான். ஒரு மரமா வாழ்ந்த எங்க குடும்பத்தை வெட்டி விறகாக்கி இப்ப வேதனையில நான் பத்தி எறிகிறேன் பாருங்க. அதுக்கு பதிலா அவனை நான் உயிரோட எரிக்கணும். அவன் சாம்பல கடல்ல இல்ல முதலாளி, சாக்கடையில கரைக்கணும். இவ்வளவு கோபம் உனக்கு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த வேகம் வேணும். பூனை புலியாகணும்னா அதுக்கு இதுதான் மருந்து. தயங்காதே. உன் தகப்பனை கொன்னவன், உன் அண்ணனை பிரிச்சவன், உன் தன்மானத்தை கிழித்தவன் உன் கையாலேயே பலியாகணும்னா முதலாளி, அந்த ஜக்கு கரையோரமா இருந்தா மீன் கிடைக்குமா? ஆழத்துக்கு போ. குட்டி, என்ன நீ அங்க கோழி பொதியா நடந்துட்டு இருக்க, அங்க போகாம இங்க என்னமோ தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கியே, என்ன சமாச்சாரம்? ஆமா, பந்தயம் பழி இதெல்லாம் அவங்க உங்களுக்கு விளையாட்டு. அதனால எனக்கு எல்லாமே பறிப்படி. என்ன சொல்ற? எதை சொல்றது? பாஞ்சாலி கதையில பாஞ்சாலிய மானபங்கப்படுத்தினானா, துரியோதனை தொட தட்டினானா, அதே தொடைய முறிக்கிற பாருன்னு பீம சபதம் எடுத்தானா, கடைசியில தொடையில அடிச்சே கொன்னானா துரியோதனன். அம்மா மைனா குட்டி, அது அந்த காலம். சட்டம் கிடையாது, போலீஸ் கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. பூந்து விளையாடினாங்க பீமரு துரியோதனர். இப்போ அப்படி ஏதாவது பண்ணா அம்பேலும் தொகலை தூக்க விட்டுருவாங்க. சரி, யாரு பீமரு, யார் துரியோதனர், எவனுடைய எவன் முறிப்பா, என்ன பழி? போய் கேளுங்க என் உயிரை வாங்குற உங்க உயிர் சிநேகிதர் செல்வத்தை. எவனோ ஜக்குவான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாரும் இல்லையா? இவ அப்பா செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, அவ செத்து போயிட்டா. இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவாயிருந்து அணு அணுவா சாப்பிடும். ஆளி வந்தான் கண்டேன் அவனையும் அம்பே. ஓ வேண்டிக்கிட்டோ ஓ அந்த ஜக்கு அழிச்சா இவர் வஞ்சம் தீரும். ஆனா என் வாழ்க்கை
தூக்கி எறிஞ்சு எனக்கும் உனக்கும் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா சட்டம் அவரை தூக்குல போடுமா. இவர் தூக்குல தொங்குனா நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? நானும் ஏதாவது மரத்துல தொங்கிட்டு போறேன். அண்ணா அண்ணான்னு சொல்ல நீங்க மட்டும்தான். உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா. இவர் பழி வாங்கும் போது அந்த ஜக்கு கை சும்மாவா இருக்கும்? அப்படியே இவர் ஜக்குவை கொண்டாலும் சட்டம் தான் இவர் சும்மா விடுமா? எப்படி பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் சாகுறத தவிர வேற வழியே இல்லை. உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கண்ணா, இந்த வஞ்சம் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. ஏன்னா சும்மா இருக்கீங்க? சொல்றேன்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. வாவ் ஏய் அடே, உன்னை தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லடா. என்னையா? ஆமா, கிழிஞ்சதுப்பா. நான் உனக்காக தேடாத இடமே கிடையாது. உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தள்ளுவோம். இந்த கடப்புல நம்பிய உள்ள தள்ளிட்டானே. டேய், கண்டுபிடிச்சிட்டேன். என் எதிரி ஒருத்தனை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவரை கடத்திட்டு போறதுக்காக கணக்கப்புள்ளதான் இந்த பிளான் பண்ணிருக்கான். எங்க போகுது அந்த நாய்? அந்த கோகுல்தாஸ் வீட்டுல தானே வாலாட்டிக்கிட்டு இருக்கோம். வரமா மச்சான், யாருமா அவன் எதிரி? என்கிட்ட சொல்லுமா, சும்மா அம்பேல் பண்ணிடுவேன். நானே பாத்துக்கிறேன். ஏமா லயன் கோவிந்தா, நீ லயன் கோவிந்தாங்கிற பேரை எடுத்துட்டு லயன் ஜெகதல பிரதாபன் வச்சுக்க. ஏண்டா நல்ல கண்ணு, இப்போ நேரம் என்ன இருக்கும்? இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்த கெட்ட நேரம் தான் ஆரம்பிக்கும். கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சுடா. ஓடுங்க. உன் பணத்தை பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போய் சொல்லி 2 பயல்களை தப்பிச்சு வந்துட்டீங்கல்ல. எப்ப எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. ஐயோ, பாட்டில் போடுறவன் பாட்டிலேயே போயிடுவான்னு சொல்லுவாங்களே லயன் கோவிந்தா. எங்க வச்சிருக்க சொல்லு, கொன்னுடுவேன். கோகுல்தாஸ், நீ அவங்களுக்கு கூட்டாளிய? பயந்தவங்களை பயமுறுத்தினா நான் சும்மா இருப்பேனா? என் விருந்தாளியா வந்திருக்கிறான் லைன் கோவிந்தன். அங்க விடுறா. உனக்கு விருந்தாளி, ஆனா எனக்கு என் பரம விரோதிய பதுக்கி வச்சிருக்கிற பகையாளி. உனகிட்ட புலிய பதுக்கி வச்சிருக்கிற இடத்தை கேடு முட்டாள். ஜக்கு இருக்கிறார எனக்கு தெரியும். உன் தங்கச்சிய எந்த கோலத்துல எங்க வச்சிருக்கிறா அதுவும் எனக்கு தெரியும். உண்மையாவா சொல்றேன்? இல்லாதவங்கிட்ட பொய் சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது? ஜக்கு எங்க இருக்கா? தயவு செஞ்சு சொல்லிடு. அதுக்காக நீ என்ன கேக்குறியோ, என்ன செய்ய சொல்றியோ சத்தியமா நான் செய்யறேன். அதத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் அவமானப்பட்ட அந்த குப்பத்துல அந்த ஜக்கு உன் கையாலேயே சாகணும். அதுதான் என்ன ஆசை. சாகடிக்கிற கோகுல்தாஸ், சாகடிக்கிறேன். ஆனா அவன் இருக்கிற இடத்த மட்டும் சொல்லு. ஆத்திரப்படாது. அவனை காட்ட வேண்டிய நேரத்துல உன்கிட்ட காட்டுறேன். இப்ப நீ போகலாம். கமா போ. கோகுல்தாஸ், நீ என்னை ஏமாத்த மாட்டியே. வழி தீர்க்க வேண்டிய நேரத்துல நீ அவன்கிட்ட ஏமாறாது. எனக்கு அது போதும். நிம்மதியா நீ போகலாம். எப்படி லயன் கோவிந்தா? இப்போ விடு உன் இஷ்டத்துக்கு. லயன் 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 லயன். அரே கணக்கு பிள்ளை, நாம ஏக் பாஸ் சொல்றான். எந்த படியும் நாங்க ஏறதில்லை, எல்லாரும் இங்கதான் ஏறுறாங்க. உங்க முதலாளி சொன்னா நாம கஸ்தூரி அனுப்பிடுறோம். என்னடா இது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் கண்டிஷன் போடுவாங்க, இங்கேயுமா? தாராபாய் 2000. இதென்ன பெருசு? பெருசுன்னு லபக்குன்னு பிடிங்கிட்ட வந்ததே உள்ளாமா? விடாதே, ஆனா கஸ்தூரிய மாத்திரம் விட்டுடு. கஸ்தூரி இவன் நம்பிக்கையோட சொல்றான். தூ ஜாओ பேட்டி. ஆமா கஸ்தூரி, ஹோட்டல்ல ஒரிஜினல் நெய்ல ஸ்வீட் இருக்குதோ இல்லையோ, இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீ சுத்தம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. எங்க முதலாளி நினைச்சிருந்தா உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்க முடியாது. கலை ஆர்வம், கலை பித்து, வாட்டத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு துடிப்பு. யார் யாரை எங்கெங்க வைக்கணும், எப்படி எப்படி நடத்தணும், இதெல்லாம் எங்க முதலாளிக்கு அத்துப்படி. நீ தைரியமா வாமா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. இது சத்தியம்.
இதுவரைக்கும் கண்ணியமா காப்பாத்தின இந்த அம்மா இனிமேலே எனக்கு எடுத்துட்டு போறாங்க. வரேன், கண்டிப்பா வரேன். வரேம்மா.